இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது வெள்ளையர்களுக்கு உதவிய சில விஷமிகளின் ஆசைக்கென இந்தியா துண்டாடப்படுகிறது. இந்தியா, பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் உருவாக்கப்பட்டன. சுதந்திரம் கொடுத்த பின்பும் இந்தியாவில் குழப்பங்கள் நிலவ வேண்டும் என்று வெள்ளையர்கள் முடிவெடுத்தனர். அதனால் இந்தியாவை மட்டும் மதச்சார்பற்ற நாடாக அறிவித்துவிட்டு பாகிஸ்தானை முழுக்க இஸ்லாமியர்களுக்கான நாடாக அறிவிக்கின்றது. 2 நாடுகளிலும் கலவரம் உண்டது. இஸ்லாமியர்களை தவிர ஏனைய மதத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் தங்கள் சொத்துக்களையும் உடைமைகளையும் பாகிஸ்தானிலேயே விட்டுவிட்டு மாட்டு வண்டியிலும் கால்நடையாகவும் இந்தியா நோக்கி புறப்பட்டனர். நாம் அனைவரும் பாகிஸ்தானியர்கள். இங்கு இந்து முஸ்லிம் என்ற பேதம் கிடையாது. ஒன்றாய் பழகிவிட்டோம் என்று நம்பி சிலர் அங்கேயே தங்க முடிவெடுத்தனர். வரவிருந்த பேராபத்தை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. பாகிஸ்தானில் உள்ள முஸ்லிம்கள் கூட்டமாக கையில் வாளுடன் வந்தனர். இஸ்லாமியனாக மதம் மாறு, இல்லையேல் மரணத்தை தழுவு என்ற கோஷத்துடன் வந்தனர். உயிருக்கு பயந்தவர்கள் எல்லாம் மதம் மாற்றப்பட்டனர். மற்றவர்கள் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். அங்கிருந்த ஆண்கள் தலை துண்டிக்கப்பட்டு முண்டமாக்கி கொல்லப்பட்டனர். பெண்கள் வயதானவர்கள் என்று பாராமல் கற்பழித்து கொல்லப்பட்டனர். சிறுமிகளையும் கூட விட்டு வைக்கவில்லை. இதில் சில வீட்டு பெண்கள் வரும் பயங்கரவாதிகளால் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுவதை விட உங்கள் கரங்களால் எங்களை கொண்டு விடுங்கள் என்று வீட்டு ஆண்களிடம் முறையிடத் தொடங்கினார். தனது வீட்டு பெண்களின் மானம் காக்க வேறு வழி தெரியாத ஆண்கள் தனது கரங்களாலேயே தனது சகோதரியையும் தாயையும் மனைவியையும் வெட்டி கொலை செய்தனர். ஊரெங்கும் மயானமாய் காட்சியளித்தது. வயல் வெளிகளெல்லாம் இரத்தத்தின் வாடை மட்டுமே வீசத் தொடங்கியது. கழுகுகளும் பருந்துகளும் உடல்களை தின்ன காத்து கொண்டிருந்தன. பச்சிலம் குழந்தைகள் என்று கூட ஈவு இரக்கம் பார்க்காமல் துண்டு துண்டாய் வெட்டி கொல்லப்பட்டன. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டன. பெரும்பாலானோர் தங்களது உடைமைகளை வீசிவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள இந்தியாவை நோக்கி ஓடினர். ஊரெங்கும் மரண ஓலத்தை தவிர வேறெதும் கேட்க முடியவில்லை. மக்கள் அனைவரும் இந்தியாவிற்கு வர இருந்த கடைசி ரயிலில் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடினர். அன்று பாகிஸ்தானில் ஒலித்த அதே கோஷம் இன்று தமிழ்நாட்டில் ஒலிக்கிறது. நாங்கள் இன்னைக்கு நைட்டு நினைச்சோச்சுக்க, ஒரு கையில் வாழை முருகையும் குரானையும் இன்னைக்கு நைட்டு புறப்பட்டுனா நாளைக்கு இந்தியா இஸ்லாமிய நாடாக இருக்கும். இங்கு இஸ்லாமியர்களால் நடத்தப்படும் போராட்டங்கள் தங்களது உரிமைக்காக நடத்தப்படுபவை என்று எண்ணினீர்கள் என்றால் அது உங்களது முட்டாள்தனம். இங்கு நடத்தப்படும் போராட்டங்கள் முழுக்க அரசாங்கத்தை மிரட்டி பார்ப்பதற்காக நடத்தப்படுபவை. தமிழகத்தில் உள்ள சில அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சியாலும் இஸ்லாமியர்கள் தங்களது பெரும்பான்மையை காட்டி அரசினையே மிரட்டி பார்க்க நடத்தப்படும் போராட்டங்கள் இவை. அண்டை நாடுகளிலிருந்து வரும் தீவிரவாதிகளுக்கும் சட்டத்திற்கு விரோதமான குடியேறிகளுக்கும் குடியுரிமை வழங்கச் சொல்லி நடத்தப்படும் போராட்டம் இது. எல்லா நாடுகளிலும் குடியுரிமைக்கென்று ஒரு சட்டம் இருக்கும்போது இந்தியாவிற்கு மட்டும் இருக்கக்கூடாது என்று நடத்தப்படும் போராட்டம் இது. குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்து கடவுள்களின் படங்கள் எரிக்கப்படுவது ஏன்? இந்தியா இஸ்லாமிய நாடாக மாற்றப்படும் என்று அறைகூவல் விடுப்பது ஏன்? தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும்.